ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்பைசியான கேப்சிகம் தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஒரு கேப்சிகமை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்க பருப்பு, கல்லுப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. இப்போது கடாய் வச்சுட்டு அதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கோம். கேப்சிகம் ரொம்பவே பழுத்த கேப்சிகமாக எடுத்துக்காதீங்க. ஓரளவு கொஞ்சம் காயாக இருக்கிற கேப்சிகமாக எடுத்துக்கோங்க. அதுதான் இந்த தொக்குக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எப்போவுமே கொஞ்சம் சிம்லேயே வச்சு ஆட் பண்ணலாம். அப்புறம் கடலை பருப்பு அண்ட் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சது. அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம்ஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை. ஸோ நம்ம ஆட் பண்ணியிருக்க கேப்சிகம், மஞ்சள் தூள் அண்ட் கருவேப்பிலை நல்லா சேர்ந்து ஃப்ரை ஆகணும். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி எல்லா சைடும் விடாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணியிருக்கோம். கேப்சிகம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃப்ரை ஆக ஆக கேப்சிகமோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போது நாம் எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், கேப்சிகம் ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு. எல்லா சைடும் நல்லா சுருங்கி வந்திருக்கு. ஸோ நாம் எடுத்து வச்சுருக்கிற லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி அதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் ஆட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் ஆட் பண்ணக்கூடாது. ஓரளவு தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா சைடும் நல்லா கொதிச்சு வருது. ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது எல்லா சைடும் இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கேப்சிகம் அண்டு புளி ரெண்டும் சேர்ந்து எப்படி நல்லா கொதிச்சு வருதுன்ட்டு. ஸோ சிம்லேயே வச்சுக்கோங்க. சைடெல்லாம் கட்டாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிக்க கொதிக்க தான் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் எக்ஸ்ட்ராவாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். சில கேப்சிகம் ரொம்பவே காரமாக இருக்கும், சில கேப்சிகம் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ ரொம்ப காரம் தேவை அப்படிங்கிறவங்களுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. கொதிக்க கொதிக்க தான் இந்த கேப்சிகம் தொக்கோட ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
கடைசியாக எடுத்து வச்சுருக்கிற ஒரு துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பபிள்ஸ் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வருது. ஸோ எல்லா சைடும் மெதுவாக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. நம்ம ஆட் பண்ணியிருக்க கேப்சிகம் அண்டு புளி ரெண்டும் சேர்ந்து நல்லா அழகாக ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணோம், இப்போ கொதிக்க கொதிக்க அந்த தண்ணி எல்லாம் கம்மியாகி எவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் ஆற வச்சு ஒரு டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சூப்பர் கலராக வந்திருக்கு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.